முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வியாழக்கிழமை கந்த சஷ்டி விரத முறை பத்தி வீடியோ போட்டிருந்தேன். அதில 6 நாளுமே டெய்லியும் 36 முறை கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு முருகப்பெருமான் எந்த மாரி உத்தரவு குடுத்தாரு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அ ஏகப்பட்ட பேர் வந்து நெறைய கேள்விகள், நெறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ அதோட அத்தனை இதையும் இதில அட்ரஸ் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி என்னுடைய தோழி ஒருத்தங்க எனக்கு வந்து ஒரு ஒரு போஸ்ட் அனுப்பிச்சாங்க. இது மாரி சக்தி விகடன்ல வந்து ஒரு போஸ்ட் அனுப்பிச்சாங்க. "அண்ணி உங்க வீடியோவ நான் பார்த்தேன். இங்க பாருங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்க மாரி இருக்கு. இது பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் அனுப்பிச்சாங்க. அதுவும் நான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப அத சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த செகண்ட் பார்ட் போடவே அதுதான் காரணம். அதே மாரி நீங்க வந்து அது கண்டிப்பா எல்லாரும் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு அதுக்கான டிப்ஸு, வேலைக்கு போறவங்களுக்கு, இல்ல வீட்ல இருக்கிறவங்களுக்கான டிப்ஸ், அதே மாரி நான் என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிற மாரி இருந்தா, ஆ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி கந்த சஷ்டி விரதம்ல முருகப்பெருமான் என்ன உணர்த்தினார் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோவ போட்டிருக்கேன். நீங்க நீங்க அத பார்க்கலன்னா பாருங்க. கண்டிப்பா. அதே மாரி முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் மிக அருகில் சென்று உணர வைக்கக்கூடிய பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, மிக மிக அற்புதமான ஒரு பதிவா இருக்க போகுது. இந்த மாரி புக் ஆர்டர் பண்றவங்க தயவுசெய்து இந்த ஒரு 2, 3 நாளைக்குள்ள உங்களுக்கு ஒரு வேளை ஆசோலேஷன் இருந்தா கூட ஆர்டர் பண்ணிடுங்க. ஏன்னா ஆர்மி டீம் வந்து கம்ப்ளீட்டா வந்து 36 கந்தசஷ்டி கவசம் பாராயணம்ல ஃபாலோ பண்ண போறாங்க. அதனால வந்து அவங்க அடுத்த வாரம்ல வந்து ஒரு நாளைக்கு சில மணி நேரங்கள் மட்டும் தான் இதுக்காக ஒதுக்க முடியும் ஆக்சுவலி. அதனால முடிஞ்சா உங்களுக்கு புக் வேணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். ஓகே. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா எனக்கு அம் ஒரு ஒரு Instagram போஸ்ட் வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் வந்து அனுப்புறாங்க. அது இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்ப்பீங்க பாருங்க. எல்லோரும் கந்த சஷ்டி கவசம் படியுங்கள். சுவாமி ராகவேந்திரர் தந்திருக்கும் கட்டளை. கடந்த வியாழக்கிழமை அன்று பிரதட்சணை சேவை செய்து கொண்டிருந்தபோது மகானின் குரல் எனக்குள் ஒலித்தது. எல்லோரையும் சில மாதங்களுக்கு தினமும் கந்த சஷ்டி கவசம் படிக்கச் சொல் என்று. நெருக்கடியான பல தருணங்களில் சுவாமி ராகவேந்தர் இப்படி சொன்னதுண்டு. அவர் சொல்வதை தட்டாமல் செய்து முடிக்கும்போது அதன் பலன் தெரிய வரும். இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இது வந்து செப்டம்பர்ல இந்த பதிவு வந்திருக்கு. மேபி அதுக்கு 1 வாரம், 2 வாரம் முன்னாடி அவங்களுக்கு அம் ராகவேந்திரர் சுவாமிகள் வந்து குரலா வந்து சொல்லியிருக்காங்க. இது மாரி கந்தசஷ்டி கவசம் படி அப்படின்னு. கிட்டத்தட்ட அதுக்கு இத பார்த்தோன்னே தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 1/2 மாசம் 2 மாசம் முன்னாடி, கரெக்ட்டா சொல்லணும் அப்டின்னா ஒரு 1 1/2 மாசம் முன்னாடி, எனக்கு வீட்ல வந்து நானு சஷ்டி கவசம் நான் படிச்சது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு நான் சஷ்டி கவசம் படிச்சு. கேட்டதும் சரி, கேட்கறதும் கிடையாது. ஆனா திடீர்னு வீட்ல சஷ்டி கவசம் வந்து தன்ன போல ஓட ஆரம்பிச்சது ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா, அந்த கிச்சன்ல வந்து ஒரு டிஸ்ப்ளே டிவைஸ் மாரி இருக்கும். அதில வந்து நம்ம குக் பண்ணும்போது அப்படியே நம்ம ஓட விட்டு பார்த்துக்கலாம். ஃபோன் யூஸ் பண்ணாம. அது மாரி ஒண்ணு இருக்கு. ஸோ நாம வந்து வேற ஏதாவது போட்டோம் அப்படின்னு சொன்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் என் ஹஸ்பண்ட் சொல்றாரு, "ஹே கூகுள் ப்ளே தமிழ் காமெடி மூவி சீன்ஸ்" அப்படின்னு சொன்னா, சஷ்டி கவசம் ஓடும். இது மாரி நான் வந்து தேவாரம் திருவாசகம் கேட்கும்போது, கேட்டு முடிக்கணும்னா சஷ்டி கவசம் அதுவாவே ஓடும். இப்போ இந்த ஆர்டிக்கிள் படிச்சதுக்கப்புறமா எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்ப வந்து தன்ன போல ப்ளே ஆகல. முருகப்பெருமான் ஓட வச்சிருக்காரு. ஏன்னா, அங்க ஆரம்பிச்சது தான் எனக்கு இந்த எண்ணம். அதுவும் வந்து என்ன நெறைய வாட்டி படிக்க வச்சு, அதுக்கப்புறமா தான் அந்த எண்ணத்தையே குடுத்துருக்காரு அவரு. ஓகேங்களா? எதுவுமே பண்றதுக்கு முன்னாடி நம்மள செய்ய வச்சு, அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு சொல்ல வைப்பாரு. அது வந்து நடந்திருக்கு. ஏன்னா, சுவாமி ராகவேந்திரர் வந்து சொல்றாரு அப்டின்னா, அதுல ஒரு விஷயம் இருக்கும். அது கிட்டத்தட்ட 2 பேருக்குமே அந்த அந்த ஒரே டைம் லைன்ல தான் இது நடந்திருக்கு. சுவாமி ராகவேந்தர் வந்து ஒருத்தங்களுக்கு எடுத்து சொன்ன ஒரு விஷயத்த வந்து, முருகப்பெருமான் இங்க எனக்கு அதே டைம்ல உணர்த்தியிருக்காரு அப்டின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, என்கிட்ட சொன்னா தான் நான் வந்து பல ஆயிரக்கணக்கான பேருக்கு எடுத்து சொல்லுவேன். ஸோ, அவர் எனக்கு சொன்னதுக்கு காரணமே எனக்கு உணர்ந்து இது எத்தனையும் முடிவு பண்ணி, எனக்கு அந்த லாஸ்ட் வீடியோ போட வச்சதுக்கு காரணமே வந்து நீங்க தான். நம்ம எல்லோருக்கும் தான் அவர் எடுத்துக் குடுத்துருக்காரு. அதனால தான் சொல்றேன். இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். இதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அத புரிஞ்சுக்கிற அறிவெல்லாம் நமக்கு கண்டிப்பா கிடையாது. அதனால நம்ம இது வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. ஸோ இப்போ நெறைய பேர் என்னன்னா, போன வீடியோல வந்து பார்த்துட்டு, எனக்கு வந்து பேஜ் நம்பர் 36 அப்படிங்கிறது குடுத்ததுனால, நீங்களும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தர்றீங்க தராரு முருகர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்க. ஒரு 10, 20 பேருக்கு மேலேயே வந்து WhatsAppல கமெண்ட்லலாம் சேர்ந்து, அதே 36 நம்பர் வந்து
வந்து குடுத்துருக்காரு முருகர். குடுக்காதவங்கலாம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டீங்க. எனக்கு 64 வந்திருக்கு. அப்ப நான் வேல்மாறல் படிக்கணுமா? இந்த மாரியெல்லாம் நெறைய எனக்கு வந்து இன்னைக்கு WhatsAppல ரிப்ளை பண்ணி மாயல. அவ்ளோ வந்துச்சு. ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் முருகனுக்காக தனிப்பட்ட முறையில பண்றேன் அப்டின்னா, அதுக்கு வந்து நானு அனுமதி, உத்தரவுலாம் கேட்கவே மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்காக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, பண்ணியே தீருவேன். ஆனா, மத்தவங்கள இன்வால்வ் பண்ணும்போது யோசிப்பேன். அதே மாரி இப்போ பொது பணத்திலேருந்து எடுத்து ஒரு கோயிலுக்கோ, ஒரு அன்னதானத்துக்கோ குடுக்கும்போது, நான் கரெக்ட்டா தான் செய்றேனான்னு ஒரு வாட்டிக்கு 4 தடவ பயங்கரமா யோசிப்பேன். அந்த அப்ப வந்து சில சமயம் அவர்ட்ட நான் உத்தரவு கேட்பேன் ஆக்சுவலி. அப்படிதான் இந்த விஷயம் வந்து உங்க எல்லாருக்காகவும் கேட்டது தான். ஸோ நான் எப்படி இப்போ மத்தவங்களுக்கு கனவு வந்தா, அத அப்படியே கண்ண மூடிட்டு நம்பி அதுபடி நடக்கிறனோ, முருகப்பெருமான் அப்ப வந்து எவ்வளோ தூரம் உதவுறாரு, வழி நடத்துறாங்கன்னு உணரணும். அது மாரி தான் இது. தயவுசெய்து நம்புங்க. சத்தியமா இந்த 36ன்னு எனக்கு குடுத்த நம்பர் உங்களுக்கான நம்பர் தான். அதனால வந்து நீங்க திரும்ப திரும்ப எடுத்து பார்த்து கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. அது வந்து முக்கியமா சொல்லணுச்சு. அடுத்தது ஒரு நாளைக்கு 36 தடவ படிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு மேடம். இந்த மாரி வந்து ஒரு வீடியோ இருக்கு அப்படி சொல்லி அதுவும் நெறைய பேர் வந்து இதில கமெண்ட்ரி போட்டிருந்தீங்க. எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதுக்கு இது இந்த மாரி கிடையாது. மறுப்பு தெரிவிச்சு இன்னொருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ 2 பேத்துல யாரு கரெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். கடவுளை அடையறதுக்கும், கடவுள நோக்கி ஒரு ஒரு வரம் கேட்டு நம்ம நிக்கும்போதும், அந்த மாரி ஒரு விஷயத்துல ஷார்ட்கட் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஷார்ட்கட்ட தேடி ஓகே 5 நிமிஷத்துல நான் சொல்லி முடிச்சுட்டேன். முருகர் நமக்கு எதுனா வரம் தருவார்னா, அவரும் ஷார்ட்கட்ல தான் வரம் குடுப்பாரு. குட்டியா குடுத்துட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாத மாரி ஓடி போயிருவாரு. அது நமக்கு பரவாயில்லையா? அது யோசிங்க. அடுத்தது இன்னொன்னு எப்படின்னா, நம்ம ஆர்மி டீம்லயே ஒரு பொண்ணு சொன்னாங்க. இல்லக்கா ஷார்ட்கட் முருகருக்கு பிடிக்காது. உலகத்தையே சுத்தி வந்து அவர் அந்த பழத்த வாங்கலான்னு இருக்கும்போது, விநாயகர் வந்து ஷார்ட்கட்ல அம்மா, அப்பாவ சுத்தி வந்து அந்த பழத்த வாங்கிட்டதுக்கு அவ்வளோ கோவிச்சுட்டாரு. அதனால அது பிடிக்காது அப்படின்னா நான் சொன்னேன். இந்த பாயிண்ட்ட நான் எல்லாருக்கும் எடுத்து சொல்றேன்ப்பா" அப்படின்னு சொல்றேன். அதே தான் இப்பயும் சொல்றேன். அதுதான் உண்மை. அவருக்கு ஷார்ட்கட் பிடிக்காது. இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா அந்த சம்பவம் வந்து அந்த சகோதரி வந்து சொன்னாங்க. ஸோ அதனால வந்து நீங்க 36 ஒரு நாளைக்கு 36 தடவ 6 நாளுக்கும் 6, 2 36 முடிஞ்சா 7வது நாள் உங்களுக்கு பிரியமா இருந்தா 7வது நாளும் பண்ணுங்க. அதுதான் நம்ம வந்து இப்போ முருகப்பெருமான் நமக்கு குடுத்த ஒரு விஷயமா இந்த விரத முறையா நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சரி இப்போ முடிவு பண்ணிட்டோமா நம்மள நெறைய பேர் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ அ இதுக்கு நான் என்ன பண்ணேன், இந்த விஷயமெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா, இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா 2 நாளா போட்டு மண்டைய உடைச்சு ஒரு ஐடியா வந்து பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய விஷயங்கள் யோசிச்சேன். ஸோ நம்ம எல்லாம் இது கண்டிப்பா பண்றோம். கண்டிப்பா பண்ண முடியும். நெறைய பேர் எனக்கு நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் இது பண்ணியிருக்கேன். நான் 7 நாள் படிச்சிருக்கேன். இது முடியும். கண்டிப்பா முடியும்னு கமெண்ட்லயும் பண்ணியிருக்காங்க. நீங்க போய் பாருங்க. அதனால வந்து இது முடியாத ஒரு விஷயம் கிடையாது. நிஜமா சொல்றேன். மிளகு விரதத்த விட 100 மடங்கு அதிகமான பவர் வந்து இதுக்கு இருக்கு. இதுல டவுட்டே கிடையாது. சாப்பிடாம இருந்துட்டா உடம்பு அது தாங்கிக்குது. ஆனா இதுல நீங்க நெறைய முயற்சி எடுக்கிறீங்க. முருகர் வந்து போட்டு போட்டுட்டே இருக்கீங்க 6 நாளைக்கு. நெறைய முயற்சி எடுத்தாலூடைய இது வந்து பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இதுக்குத்தான் பலன் அதிகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இத எப்படி பண்ணலாம்? நான் வந்து என்ன வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கொ ஒரு மெயினா என்னென்ன அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் முன்னாடி போன வீடியோலயும் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, தேவையில்லாத அதாவது வெளியில கடைக்கு போறது, ஷாப்பிங், மூவிஸ், கெஸ்ட்டு, லாங் கால்ஸு, சேட்டிங்கு, சீரியல் பார்க்குறது, டின்னர், ட்ரீட், ஆன்லைன் ஷாப்பிங் இது மாரி நமக்கு டைம் கன்சியூம் பண்ற எல்லாத்தையும் ஒரு வாரம் நிறுத்தி வைப்போம். நமக்காகவும், அது முருகனுக்காகவும். சரிங்களா? இதுலயே நமக்கு நெறைய டைம் கிடைக்கும். இது இல்லாம நம்ம நெறைய பேரு லேடீஸ் தான் இது வந்து நெறைய ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா குக்கிங், குழந்தை, வேலை, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம எங்கெல்லாம் டைம் மிச்சம் பண்ண முடியும்னு உங்க ரொட்டீன்ல உங்களுக்கு தான் நல்லா தெரியும். கரெக்ட்டுங்களா? ஸோ எங்கெல்லாம் நமக்கு வந்து அவாய்ட் பண்ணா டைம் மிச்சம் பண்ண முடியும்னு அத பாருங்க. அதே மாரி பூஜை இருக்கு இல்லையா? பூஜைய வந்து சிம்பிளா வச்சுக்கணும். ஆ அபிஷேகம், நெய்வேத்தியம்லாம் சிம்பிளா வச்சுக்கோங்க. இப்போ வந்து முன்னாடியே 1 நாள் முன்னாடியே எனக்கு நான் தென மாவுல லட்டு பண்ணி வச்சுக்கிறேன் அப்டின்னா, அத வந்து கண்டிப்பா நீங்க 6 நாளுக்கும் அது வைக்கலாம். இல்ல பால்ல ஜஸ்ட் ஒரு கருப்பட்டி, வெல்லம், சர்க்கரை போட்டு ஏதோ ஒண்ணு கலந்து நீங்க டெய்லி அந்த மாரி வைக்கலாம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சிம்பிளா வச்சுக்கோங்க. அதே மாரி படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்டிங்கிறது மெயினா நான் சொல்றேன். ம் தயவுசெய்து சத்தமா, வேகமா படிக்காதீங்க. 2, 3 வாட்டிலயே உங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சுரும். எனர்ஜி போயிடும். மெயினா 3 வேளையும் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு, நீங்க வந்து வாய் விட்டு படிச்சா ரொம்ப கஷ்டம் தான். அதனால அதே சமயம் வாய திறக்காம ஃபுல்லா மனசுக்குள்ளேயும் படிக்க வேணாம். அதுக்கு வந்து இப்ப என்னன்னா, அதுக்கு தான் ஒரு ஐடியா இப்ப என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ம்
சஷ்டி கவசம் பாட்டா கேட்கும்போது 22 நிமிஷம். அதுக்கு நமக்கு கட்டுப்படி ஆகாது. அ வாய் விட்டு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 10, 12 நிமிஷம் ஆகும். ரொம்ப வேகமா படிச்சா, ரொம்ப ரெகுலரா படிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 7, 8 நிமிஷம் தான் ஆகும் ஆக்சுவலி. அ அப்போ அப்படி வேகமா படிச்சாலுமே, நீங்க வந்து ஒரு 4, 5 வாட்டி டயர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சோர்வு எங்க வரும்னா, நம்மளால முடிக்க முடியாதோ அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பா வரும். ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இத வந்து பிரிச்சுக்கோங்க. 3 வேளையா அல்லது 4 வேளையா பிரிச்சுட்டு 4 டைம்ஸ் கரெக்ட்டா இருக்கும். ஸோ காலையில முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 12லருந்து 15 தடவ நீங்க காலையிலேயே படிச்சுட்டீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும். ஆக்சுவலி காலையில டைம் எப்படியாவது படிச்சுருங்க. அப்ப வந்து என்னன்னா, மத்தியானம் கொஞ்சம், சாயந்தரம் கொஞ்சம் அப்படி படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே படிச்சு முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துரும். ஸோ சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டமாயிடும். மத்தியானம் வரைக்கும் எதுவுமே நான் ஸ்டார்ட்டே பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. வேகமா படிக்க ட்ரை பண்ணுவீங்க. அங்க முருகர் இருக்க மாட்டாரு ஆக்சுவலா. பிபி தான் இருக்கும். ஆக்சுவலா பிபி தான் அதிகமாகும். ஸோ இது இல்லாம எல்லாருக்குமே பயன்படுற மாரி, நான் வந்து வேகமா படிக்கிற ஒரு பாராயணம் வீடியோ பப்ளிஷ் பண்ண போறேன். அது இப்ப ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? அது வந்து ஒரு 7 நிமிஷத்துலருந்து 8 நிமிஷம் வரைக்கும் தான் வரும். நான் எஸ்டிமேட் பண்ணதுபடி. அ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அத நீங்க போட்டு நான் லிரிக்ஸோட தான் இருக்க போது. நான் இப்ப சாம்பிள் இந்த வீடியோ முடிய உங்களுக்கு நான் சாம்பிள் காட்டுறேன். ஒரே ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 லைன் மட்டும் காட்டுறேன். ஸோ அது வந்து என்னன்னா, அது கூட நீங்க பாராயணம் பண்ணிட்டு வரும்போது, நீங்க வாய் விட்டு படிக்காம, வாய அசைச்சு நீங்க வாய்க்குள்ளேயே படிக்கலாம். எப்படி சொல்றேன்னா, அந்த சவுண்டே வராம நீங்க வந்து வாய்க்குள்ளேயே படிக்கும்போது, ஈஸியா சிங்க் ஆயி உங்களுக்கு ஒரு எனர்ஜிஸ் செலவு பண்ணாம, எஃபர்ட் ரொம்ப போடாம உங்களால பண்ண முடியும். அதே மாரி அது நீங்க குக் பண்ணும்போது நீங்க போட்டு விடலாம். குழந்தைய தூங்க வைக்கும்போது, டிராவல் பண்ணும்போது, இல்ல பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கும்போது, பூஜை பாத்திரம் ஏதோ ஒண்ணு நம்ம கழுவும்போது, இப்ப நெய்வேத்தியம் செய்யும்போது, இது என்ன வேலை நீங்க பண்ணாலும், அத நீங்க போட்டுவிட்டு பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா ஒரு நாளைக்கு அதுவே 10 வாட்டி கவர் ஆயிடும். அபிஷேகம் பண்ணும்போது, எல்லா டைமுமே நீங்க வந்து அத போட்டு விட்டுருங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதேமாரி உங்களுக்கு வேணுங்கிற மாரி ஸ்பீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். YouTubeல வந்து நீங்க 1.5x, 1.25 25xல வந்து எது வசதியோ அப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப வார்த்தை புரியாத மாரி ஆயிடப்போது. அதுவும் அப்புறம் நமக்கு வேஸ்ட்டா போயிடும். ஆல்ரெடி நான் பேசுறதே கொஞ்சம் வேகமா தான் இருக்கு அப்படின்னா, 0.75xல கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வரும். அப்படி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 1.25xல வைக்க முடியும். அப்படி வச்சா உங்களுக்கு 6 நிமிஷம் தான் வரும். ஆக்சுவலா ஒரு வீடியோவோட டைம் 6 நிமிஷம் தான் வரும். ஸோ அத போட்டுவிட்டு நீங்க அப்படியே கூட வந்து அப்படியே போட்டுட்டே வந்தீங்கன்னா, அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது வந்து நான் நாளைக்கு காலையில நான் வந்து பப்ளிஷ் பண்றேன். பொதுவா சண்டே வந்து வீடியோஸ் போகாது. தீபாவளிக்கு முந்தின நாள் வேற. பட் எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணணும். அந்த வீடியோவ அட்லீஸ்ட் ஃபியூ மினிட்ஸாவது நீங்க ஓட்டிவிட்டு ஒரு தடவ பார்க்கணும். ஏன்னா இல்லன்னு வச்சுக்கோங்களேன், YouTube ஒரே அடியா அழுத்திருவான். யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணாம போயிருவான். ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டார்ட்டிங்ல வர்ற ஒரு ஒரு 500, 1000 பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது, தயவுசெய்து அத அட்லீஸ்ட் ஒரு தடவ நீங்க ஓட்டி விட்டுருங்க. அதில என்ன கன்டென்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலுமே, ஒரு தடவ வந்து இப்ப எனக்காக ஓட்டி விடுங்க. இல்ல அப்டின்னா, அப்படியே அழிஞ்சிரும். சண்டே வந்து வந்து நெறைய பேருக்கு அது போகாது. ஏன்னா, இது நம்ம பண்றதே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்புறம் ரெக்கமெண்டேஷன் போலேன்னா வேஸ்ட்டா போயிரும். அது சண்டே முடிஞ்சா ஒரு 4 தடவ கேளுங்க. ஏன்னா 1/2 மணி நேரத்தில 4 தடவ கேட்க முடியும். கேட்டு கூட அந்த போட்டு படிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. மண்டே தீபாவளி டவுட்டு தான். ஸோ டியூஸ்டே ஒரு 4 தடவ ட்ரை பண்ணுங்க. அப்படிங்கும்போது வெட்னஸ்டே பக்காவா நீங்க ரெடி ஆயிடுவீங்க. அந்த வீடியோ எப்படி இருக்க போகுது, நீங்க என்ன எந்த மாரி அப்ரோச் பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பழகிடும். ஸோ உங்களால கண்டிப்பா செய்ய முடியும். கடைசிக்கு உங்களால எண்ட் ஆஃப் த டே முடியல அப்படின்னா கூட, ஜஸ்ட் இந்த பாராயண வீடியோ வந்து நீங்க ஓட்டி விட்டுட்டு நாளைக்கு போடுவேன் இல்லையா? அத நீங்க வந்து ஓட்டி விட்டுட்டு அட்லீஸ்ட் லிசனாவது பண்ணிட்டுருங்க. அந்த வரிகள்ல கவனம் செலுத்துங்க. முருகன மனசுக்குள்ள கொண்டு வாங்க. கடைசிக்கு நம்ம அதாவது செய்ய முடியும் இல்லையா? அது பண்ணலாம். அப்புறம் வேலைக்கு போறவங்க. மெயினா வந்து நான் உண்மையாவே ரொம்ப 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 கன்சர்ன்டா இருக்கிறது, அம் கவலைப்படுறது வேலைக்கு போறவங்களுக்காக தான். எப்படியாவது அவங்களுக்கு ஒரு இது பண்ணுமே அப்படின்னு யோசிக்கும்போது, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 18 தடவ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் தான். மேபி ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் தூக்கத்த குறைக்கணும்னு நெனைக்கிறேன். சில விஷயங்கள வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு நீங்க 18 தடவ பண்ணீங்கன்னா, 6 நாள்ல 108 தடவ வருது ஆக்சுவலி. அ அதாவது நீங்க வந்து முயற்சி பண்ண முடியும். பாதிக்கு பாதி அத முயற்சி பண்ண முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க. அம் அதுவும் வந்து அப்புறம் லஞ்ச் பிரேக் அது மாரி ட்ராவல் டைம் இது மாரி எங்கெல்லாம் வந்து உங்களால டைம் கிடைக்குதோ, அங்க வந்து நீங்க அத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமாக தான் இந்த பாராயண வீடியோ இது பண்றோம். நம்ம வந்து நீங்க எங்கெல்லாம் முடியுதோ அங்க ப்ளூடூத்ல போட்டு ஹெட்செட்ல போட்டுட்டு, உடனே இங்க கேட்க ஆரம்பிச்சுருங்க. இப்ப பாருங்க ஒரு பிட் வந்து நான் போடுறேன். ஒரு 12 லைன்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். போடுறேன். இது மாரி தான் வேகமா தான் இருக்க போகுது. இதுல உங்களுக்கு ஏதாவது வந்து கன்சர்ன் இருந்துச்சு அப்டின்னா, எனக்கு கமெண்ட்ல போடுங்க. இது ஓகேவான்னு சொல்லுங்க. ஓகேவா?
சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதி வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணி ஆட மைய நடஞ்செய்யும் மயில்வாகனனார் கையில் வேலால் என காக்க வென்று வந்து வரவர வேலா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக. ஸோ இது மாதிரி தான் இருக்க போது 1.25 எக்ஸில் வச்சிங்க அப்படின்னா இது 6 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஆக்சுவலி. ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்து வேகமாக போகிற மாதிரி இருக்கும். பட் சில பேரால் கண்டிப்பாக படிக்க முடியும். ஸோ பல்லாயிரக்கணக்கான பேருக்கு முருகர் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த பல்லாயிரக்கணக்கான பேரான நம்ம அவர் சொன்னதை செஞ்சு காட்டி நம்ம அவர் மேலே வச்சிருக்கிற முருக பக்தி என்னங்கிறத அவருக்கு காட்டுவோம். அவருடைய கடைக்கண் பார்வையை நம்ம பக்கம் திருப்புறோம். ஓகேங்களா? எல்லாரும் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்து கண்டிப்பாக உதவுவார். என்னுடைய ரொம்ப ரொம்ப ஆழமான வேண்டுதல் உங்கள் எல்லோருக்குமே இருக்குது. கண்டிப்பாக அவர் வந்து செவி சாய்ப்பார். ஓகேங்களா? எதுனாலும் வந்து கமெண்ட்டில் போடுங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன். நாளைக்கு வீடியோ மறந்துடாதீங்க. பாராயண வீடியோ மறந்துடாதீங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.